ஏனுங்க அடுத்து எனக்கு காசு கையில வச்சு திருப்பி பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்ல நேத்தா கண்ணு ஆபரேஷன் பண்ணாங்கல்ல, அது கண்ணு கொஞ்சம் டிம்மா தெரியுது. எது 500 ரூபாய் எது 20 ரூபாய்னு தெரியவே மாட்டேங்குது. ஆஹா 500 ரூபாயே 20 ரூபாய்ன்னு சொல்லி ஆட்டையை போட்டுற வேண்டியதான். ஐசு என்ன சத்தத்தையும் காண போயிட்டியா? இங்கதாங்க இருக்கேன். சரிங்க எனத்துக்கு காசு எடுத்து பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஏதாவது வேணுங்களா? ஐசு வெத்தலைவாக்கு 20 ரூபாய்க்கு வாங்கோன்னு கடைக்கு போய் 500 எது 20 தெரியாத கடைக்கார ஏமாத்தி போட்டா என்ன பண்றது? அதுக்கு தான் வீட்லயே வாத்துட்டு போலான்னு பார்த்தேன். இது இந்த கண்ணை வச்சுட்டு நீங்க கடைக்கு போறீங்களா? ஏன் என்கிட்ட சொன்னா நான் போக மாட்டேனா? இல்ல உனக்கு எதுக்கு சிரமா? பாவம் பிள்ளைக்கு நீ சோறு ஊட்டிட்டு இருந்தியா, அதுதான் கூட சொல்லல. என்னங்க உங்களை விட பெரிய பொல்லாத வேலை. நீங்க வேணா நீ 3வது மனுஷன் நினைக்கலாம், ஆனா நான் உங்க மாமியாரா இல்ல என்ற பத்து தாயாட்டும் தான் நினைக்கிறேன். அப்புறம் புள்ள நீங்களே உங்க பிள்ளைய எனக்கு கொடுத்தங்காட்டி தான் எனக்கு புள்ள வந்துச்சு. அதனால நீங்க தாங்க எனக்கு முக்கியம். அப்புறம் கடைசியா ஒண்ணு, எனக்கு அம்மூட்ல இருக்கிற ஆட்டுக்குட்டியை விட மாமியார் வீட்டுல இருக்க மாட்டுக்குட்டி தாங்க முக்கியம். போதைசு போது உன்னை புரிஞ்சுக்காம சொல்லி போட்டேன். அதான் அந்த காத்துல சொன்னாங்க, ஆத்துல ஓட்டாலும் அளந்து ஓடு, ஆட்டுக்குடி வளர்த்தி சில்லி ஓடுன்னு. சரி நீயே போய் வாங்கிட்டு வா. சரி இதுல எது 20 ரூபாய்ஸு? உங்க சோத்தங்கையில் இருக்கிறதாங்க 20 ரூபா. சரி இந்த 20 ரூபாய்க்கு ஒரு கவுளி வெத்தலை வாங்கிட்டு வா. கொடுங்க. ஒரு நிமிஷம் ரைஸு. இவ கண்ணு தெரியும் போதே ஏமாத்துவா, இப்ப கண்ணு வேற தெரியல, சத்தியமா நம்ப கூடாது. குடுங்கத்த என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கல ஐசு. மனுஷன் இன்னைக்கு இருப்பான் நாளைக்கானா, அதுல எதுக்கு கஞ்சத்தானா? இந்த 500 ரூபா தார 100 ரூபாய்க்கு வெத்தலை வாக்கு வாங்கிட்டு 400 ரூபாய்க்கு வெள்ளாட்டு கறி எடுத்துட்டு வந்துரு. அப்புறம் நல்ல இலாட்டு கறியா வாங்கிட்டு வா, அப்பதான் பல்லுக்கு பதமா கடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு.